Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 18th December 2025. The first article related to the dowry issue. So, Supreme Court had a recent judgment. The judgment important for your mains society paper important. Supreme Court had a recent guidelines to dowry related violence. The case state of UP versus Ajmal Beg. அந்த கேஸில் டவுரி ரிலேட்டடாக த பர்சன் வாஸ் அரெஸ்டட். அப்புறம் அவரோட கன்விக்ஷனை அக்விட்டல் அப்படின்னு சொல்லி கீழ் நீதிமன்றம் அக்விட்டல்னு சொன்னதை செட் அசைட் பண்ணிவிட்டு அதில் சில வயலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ த கைட்லைன் இஸ் இம்பார்ட்டன்ட், இந்த கேஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். கேஸோட அந்த ஸ்டோரி நீங்கள் படிக்க வேணாம், என்ன கேசஸ் எப்படி நடந்துச்சு அப்படின்றது. இதில் டவுரி ரிலேட்டட் கன்விக்ஷன் அக்யூட்டல் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ப்ரீவியஸ் கோர்ட்டில். அது சபார்டினேட் கோர்ட்டில் அது இப்போது இன்ஸ்டேட் பண்ணியிருக்காங்க அந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட். கீ ஸோ டவுரியை பொறுத்த வரைக்கும் ஒய் இட் இஸ் அன் இஷ்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா, டவுரி இந்தியாவில் மிகப்பெரிய சோஷியல் ஈவில். ஸோ ஸ்திரீதன் அப்படின்ற பேரில் இன்னைக்கு கிஃப்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. கிஃப்ட்டு அது வயலேஷன் பண்ணப்படுது. இன்றைக்கி டவுரி டிமாண்ட்னால டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமாகுது. கரண்ட் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 7000 கேசஸ் பதிவாகுது NCRB டேட்டா படி. ஆல் ஓவர் இந்தியா ஆனுவலாக பதிவாகக்கூடிய கேசஸ். ஆனால் எத்தனை கேஸ் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதில்ல. 4500 கேசஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுறதா சொல்லப்படுது. சரி, 60% ஆஃப் தி 7000 கேசஸில் 67%. நிறைய கேசஸ் முடிக்காமல் 6 monthsக்கு மேலே ஆக்ஷன்ஸே எடுக்காமல் வச்சுருக்காங்க, பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனுவலி 60 கன்விக்ஷன்ஸ் ஹேப்பனிங். 6500 ட்ரையலில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எவ்ரி இயர் த கேசஸ் ஆர் ஆடிங், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் எந்த ஸ்டேட்லலாம் அதிகமாக இருக்குன்னா யூபி, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், தென் தீஸ் ஆர் த கேஸ். ஒடிசா இதில் 80% கேசஸ் டவுரி ரிலேட்டட் இங்கே தான் வருது அப்படின்னு சொல்லப்படுது. டெத்தில் அதிகம் டெல்லி அர்பனில் 30% டவுரி டெத் இந்தியாவில் நடக்கக்கூடிய டெல்லி போன்ற அர்பன் சிட்டிஸில். டெல்லி சொல்லியிருக்காங்க இதில் கேஸில் ஆர்டிக்கிளில். ஸோ இட் வாஸ் மென்ஷன், ஸோ அது போட்டிருக்கேன். அப்புறம் இந்த கைட்லைன்ஸ் என்னென்று பார்க்குறதுக்கு முன்னாடி இதை கண்ட்ரோல் பண்ணுற வி ஹேவிங் அ டவுரி ப்ராகிபிஷன் ஆக்ட். (1961). So Dowry Prohibition Act is there. It's a cognizable offence. Non-bailable offence, bail கிடைக்காது. அப்புறம் நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். ஒரு வாட்டி ஃபைல் பண்ணியாச்சு அப்படின்னா அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ண. பெயில் கிடைக்காதுன்னா கோர்ட்டில் போய் பெயில் வாங்கிக்கலாம், மற்றபடி ஸ்டேஷன் பெயில் கொடுக்க மாட்டாங்க டவுரி ரிலேட்டட் வயலன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ தேர் ஷுட் பி அ டவுரி ப்ராகிபிஷன் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணப்படணும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும். த ஸ்டேட் ஷுட் எஸ்டாப்ளிஷ் அ டவுரி ப்ராகிபிஷன் ஆஃபீஸர். பனிஷ்மெண்ட் வித் இம்ப்ரிசன்மெண்ட். சில டைமில் ரெண்டையுமே கொடுப்பாங்க. லைக் கைது நடவடிக்கை இருக்குது, அப்புறம் ஃபைனும் இருக்குது இதில் கேஸில். கிவிங் அண்ட் டேக்கிங் அபேட்டிங் டவுரி இஸ் அன் அஃபென்ஸ் இன் இந்தியா. அட்வர்டைஸிங் ரிலேட்டடும் தப்பு. டவுரி ரிலேட்டடாக அட்வர்டைஸ் பண்ணுறது தப்பு. இது கேசஸ், இது ஆக்டு. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸை நான் சொன்னேன். இப்போ இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்ப்போம். கைட்லைன்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன். இதை லாங் டேர்மாக கர்வ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ லைக் சிக்னிஃபிகன்ஸ் ரிலேட்டட் டு திஸ் கேஸ், இல்லைன்னா கைட்லைன்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். விசிபிள் ரைட்? ஓகே. ஸோ வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷனை அதிகப்படுத்துறது. அப்புறம் ஸ்ட்ரென்தன் தி என்ஃபோர்ஸ்மெண்ட், தட் இஸ்
டவுரி ப்ராகிபிஷன் ஆஃபீஸர் நிறைய ஸ்டேட்ஸில் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படலை, அது பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். கெப்பாசிட்டி பில்டிங் இன் தி இன்ஸ்டிடியூஷன், தட் இஸ் சென்சிட்டைசேஷன் ஆஃப் போலீஸ். போலீஸ் வந்து இந்த கேசஸை எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ பெண்டிங்கில் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மோர் தென் 6 months மேலே நிறைய கேசஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் இருக்குது. ஸோ அவங்கள ட்ரெயின் பண்ணணும், எப்படி இந்த கேசஸ் அணுகணும், எப்படி இந்த கேசஸை முடிக்கணும் அப்படின்றது. அப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் ஜட்ஜ்மெண்ட், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் வந்து அமைக்கப்படணும் அப்படின்றது. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ், தட் இஸ் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி வந்து அந்த வேலைகளை செய்யணும் அப்படின்றாங்க. அப்புறம் மானிட்டரிங் கம்ப்ளைண்ட்ஸ், இந்த கேஸ் வந்து என்சிஆர்பி டேட்டாவை வச்சு கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும். எந்த ஸ்டேட்ஸில் அதிகமாக இருக்கோ அந்த ஸ்டேட் பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, இது வந்து இன்றைக்கி கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணுறாங்க, கிஃப்ட்டுன்ற பேரில் இன்றைக்கி டவுரி டிமாண்ட் பண்ணப்படுது அப்படின்றதான் சேலஞ்சஸ். இதை எராடிகேட் பண்ணுறது. அப்புறம் சோஷியல் அக்செப்டன்ஸ், த மேரேஜஸ் இஸ் பேட்ரியார்கல் மேரேஜஸ், க்ரூம்ஸ் ஆர் பர்ச்சேஸ்ட் அக்கார்டிங் டு தி க்ரூம் பர்ச்சேஸ் கிடையாது, க்ரூம் வந்து அவங்களோட சேலரி, எஜுகேஷன், அவங்களோட ஸ்டேட்டஸை வச்சு அவங்க டவுரி டிமாண்ட் பண்ணுறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப வீக்கனிங், பிகாஸ் டிபிஓ வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ராகிபிஷன் ஆஃபீஸர், டவுரி ப்ராகிபிஷன் ஆஃபீஸர் வாஸ் நாட் அப்பாயிண்டட் இன் த ஸ்டேட்ஸ். ஸோ இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டில் இதுதான் சொல்லியிருக்கேன், இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி. ஸோ யூ கேன் யூஸ் இட் அஸ் அ வே ஃபார்வர்டில் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மேற்கோள் காட்டி implementation வரும்போது. So the next article related to the MH-60R Seahawk, இந்த ஹெலிகாப்டர் வந்து நம்ம யூஎஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். இப்போது ரெண்டாவது இது INAS 335 அப்படின்னா இந்தியன் நேவல் ஏர் ஸ்குவாட்ரம், அந்த படையில் வந்து சேர்த்துருக்காங்க. MH-60R வந்து பிளாக் ஹாக், அவங்களோட பிளாக் ஹாக்கோட மெரைன் வேரியண்ட் தான் இது. இட்ஸ் அ வெரி சொஃபஸ்டிகேட்டட், ரோந்து பணி பண்ணுறதுக்கு, மீட்கிறதுக்கு, ஆட்களை மீட்கிறதுக்கு, ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட், டிசாஸ்டர் ரிலீஃப், அப்புறம் லேண்டு சர்வேலன்ஸும் இது மூலமாக பண்ணலாம். ரேடார் இருக்குது, இதில் எல்லா டெக்னாலஜியும் இதில் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் இது நம்ம வந்து இப்போது இந்தியன் நேவிக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அப்புறம் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் பண்ண முடியும், ஏர்க்ராஃப்ட்லேருந்து லான்ச் பண்ணுறது, ஏர்க்ராஃப்ட் கேரியர்லேருந்து. அப்புறம் மேஜர் வார்ஷிப்ஸ்லேயும் இதை வந்து பயன்படுத்த முடியும். So that's about just news, the namesake படிச்சுக்கோங்க. The next article related to the uniform definition for Aravalli. Aravalli range already you people know, right? So இந்த இடத்துல குஜராத்தில் பலன்பூர் அப்படின்ற பிளேஸில் இருந்து பட்பர்கஞ்ச் இன் டெல்லி வரைக்கும் the great extension of 670 kilometers Aravalli range. It's an oldest range. ப்ரீ-கேம்பேரியன் பீரியடில், ப்ரீ-கேம்பேரியன் ஏரியாவில் ஒரிஜினான ஓல்டு ஃபோல்டு மவுண்டன், யங்கு கிடையாது, மவுண்டன். ஸோ இது வந்து இன்றைக்கி அதிகமாக வளரல. அதனால என்ன ஆகுதுன்னா மேல் பகுதிகள் வந்து உடஞ்சி போய் ஒரு பிளாட்டிவ் மாடல் இருக்குது, நிறைய இடத்துல ஹைட்டு கம்மியாக இருக்குது. ஸோ இதோட குருஷிக்கர் இட்ஸ் த மவுண்ட் இன் ராஜஸ்தான். குருஷிக்கர் இஸ் த ஹைட்டஸ்ட் ஏரியா. குருஷிக்கரில் இருக்கக்கூடிய மவுண்ட் அபு இஸ் அ ஹைட்டஸ்ட் ஏரியா இன் திஸ் ஆரவல்லி ரேஞ்ச். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நார்மலாக நீங்கள் கிளாஸஸில் படிக்கிறது. ரிவர்ஸ் இதில் ஒரிஜினேட் ஆகிறது லூனி ரிவர், சபர்மதி, அப்புறம் சம்பல் ரிவர், அப்புறம் யூ ஹேவிங் பனாஸ் ரிவர். ஸோ இதெல்லாம் மெயின் ரிவர்ஸ் ஒரிஜினேட்டிங். ஸோ இட்ஸ் அ ரிவர் கேட்ச்மெண்ட் ஆகும் இருக்குது இந்த ஏரியா. பயோடைவர்சிட்டினா சர்சிகா, டைகர் ரிசர்வ், லெப்பர்ட் ரிசர்வ், ரணதம்பூர் நேஷ்னல் பார்க் எல்லாமே இது ஏரியாவில் இருக்குது. ஸோ பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ஷனாகவும் இது ஹெல்ப் பண்ணுது. நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா அது வந்து டீக்ரேட் ஆகுது இன்றைக்கி. அதனால் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, யூனிஃபார்ம் டெஃபினிஷன் ஃபார் ஆரவல்லி அப்படின்றது. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆரவல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் ஆக்ட் அஸ் அ டெசர்டிஃபிகேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறது. இப்போ இந்த ராஜஸ்தானில் இருந்து டெசர்ட் வந்து இந்த பக்கம் வராமல் இருக்குது, டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் ஏரியா, இந்த ஏரியாஸுக்கு வந்து ஊடுருவாமல் இருக்குது. யூபியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த மலை தான். அது இல்லை அப்படின்னா டெசர்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ டெல்லி எல்லாமே டெசர்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இட்ஸ் அ கிரேட் திங். அப்புறம் க்ரீன் ரெவல்யூஷனில் இட்ஸ் அ பார்ட். ஏன்னா வாட்டர்
தண்ணி கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ்மெண்ட்டுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் பண்ணுது, அப்படி ரீசைக்கிள் பண்ணி தண்ணி கீழே வந்து ரீசார்ஜ் ஆக ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் விச் வாஸ் brought பை ஜெட் ஸ்ட்ரீம். ஜெட் ஸ்ட்ரீம் தெரியும் இல்லையா, மேலேருந்து கீழே அப்பர் ட்ரோபோஸ்பெரிக் ஏர், அது வந்து அங்கே மெடிட்டரேனியன் சீக்கு மேலே இருக்கக்கூடிய கன்வெக்டட் ஏரியாவில் இருக்கக்கூடிய க்ளவுட்ஸை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும், இங்கே வந்து விட்டுரும். ஸோ இட் வில் கிரியேட் ரெயின்ஃபால் இன் திஸ் ஏரியா. நம்ம படிச்சிருக்கோம். அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், அந்த குளிர் வந்து இங்கே உள்ளே வராமல் தடுக்குது. அதனால தான் உங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லாமே பனி பொழியும். டெல்லி ஏரியாஸில் வந்து குளிர் அதிகமாக இருக்கும், பட் பனி பொழியாது. இல்லைன்னா டெல்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரி தான் இருக்கும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஹெல்பிங் டு ஸ்டாப். அப்புறம் தேர் ஆர் லாட் ஆஃப் கெனால்ஸ். இந்திரா காந்தி கெனால் இட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாமே இதுக்கு பக்கத்தில் வரக்கூடியது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் தான். ஸோ ஆரவல்லி மவுண்டனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப டைசெக்டடாக இருக்குது. அது காரணம் வெதரிங் ப்ராசஸ் ரொம்ப அதிகமாக, ஃபோல்டு மவுண்டன். மினரல்ஸ் வந்து அதிகம், சாண்ட்ஸ்டோன்ஸ், லைம்ஸ்டோன், கிரானைட், காப்பர், லெட், சிங்கு, மார்பிள், இதெல்லாமே இங்கே அதிகமாக இருக்கிறனால அதிகமாக மைனிங் பண்ணுறாங்க, மைனிங் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க. அதனாலே அது சிதைஞ்சு போயிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இஷ்யூஸ் எதுனா டெசர்டிஃபிகேஷன், இந்த மழை போயிருச்சுன்னா டெசர்டிஃபிகேஷன் இங்கே வரும். கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதிகமாக நடக்குது, மைனிங், த எக்கனாமிக் ஹங்கர், ஹியூமன் ஹேபிட்டேஷனால் இந்த இடங்கள் அதிகமாக பாதிக்கப்படுது. கிட்டத்தட்ட கடந்த காலங்களை விட 40% லாஸ்ட் இன் தி க்ரீன் கவர், 5772 ஸ்கொயர் கிலோமீட்டர் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மைனிங் ஆக்டிவிட்டீஸ்னால் பாதிக்கப்பட்டது 1650 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ரீலொகேஷன் டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னா அந்த ஏரியாஸ் வந்து பசுமை இழந்த ஏரியாஸாக இது மாறி இருக்கு அப்படின்னா அது காரணம் வந்து மைனிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றத இந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்கிறாங்க. அதனால் கோர்ட் என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 1992 ஜட்ஜ்மெண்ட், ஸோ நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. 1992 ஜட்ஜ்மெண்ட், இப்போ உள்ள ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்கிறேன். 1992 த கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரீ கட் பண்ணுறது, ஈவன் ட்ரீ கட் பண்ணுறதும் வித்தவுட் பர்மிஷன் பண்ணக்கூடாது, மைனிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து எதுவுமே செயல்படுத்தக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டிஎன் கோதாவர்மன் கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணி, இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு ஆரவல்லி, திஸ் இஸ் ரிலேட்டட் டு ஆரவல்லி, திஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு. ஸோ ஃபாரஸ்ட்டுக்கான ஒரு காமன் டெஃபினிஷன், ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஃபாரஸ்ட்டுன்னா டிஃப்ரெண்ட் நேம் வச்சுருக்காங்க டெஃபினிஷன்ஸ், அதனால ஃபாரஸ்ட் டிகிரடேஷன் அதிகமாகுது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. ஸோ யூனிஃபார்ம் டெஃபினிஷன்ஸ் வந்து அனௌன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்லேயும் ஒரு ப்ராப்பரான டெஃபினிஷன் இல்லை, ரிசர்வ்டு ஏரியா, ப்ரொடெக்டட் ஏரியா மட்டும் இல்லை ஃபாரஸ்ட்டு, ப்ரைவேட் லேண்ட்ஸில் இருக்கக்கூடிய மரங்களும் கேனோப்பி பயங்கரமாக இருக்குது, ஃபாரஸ்ட் அந்த ட்ரீ கவர் அதிகமாக இருக்குன்னா தட் வில் பி ஆல்சோ ட்ரீட்டட் அஸ் ஃபாரஸ்ட். அப்போ ப்ரைவேட்டு, ரிசர்வ்டு ஏரியா, ப்ரொடெக்டட் ஏரியா எல்லாமே வரும் இவரோட டெஃபினிஷன் படி. சமந்தா கேஸ், தெர் இஸ் அ கேஸ் இன் 1997, அதில் ஃபாரஸ்ட்டில் பாஸ்டர் லேண்டு, கிராஸ் லேண்டு இன்க்ளூட் பண்ணுறாங்க. எம்சி மேத்தா யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் ஃபரிதாபாத், குருகிராம் ஏரியாஸ்லாம் போர்வெல் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, ஏன்னா அண்டர் வாட்டர் ஆரவல்லி ரேஞ்சஸ் ஏரியாஸில் வந்து பாதிக்கப்படுது அப்படின்றது இல்லை அப்படின்றது க்ரீன் ரெவல்யூஷனில் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ரீசார்ஜிங் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். அப்புறம் இப்போ உள்ள சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, இங்கே மைனிங் ஆக்டிவிட்டீஸை வந்து டோட்டலாக ப்ராகிபிட் பண்ணுறாங்க. தெர் இஸ் அ சென்ட்ரல் சயின்டிஃபிக் கமிட்டி, எம்பவர்ட் கமிட்டி வில் பி அப்பாயிண்டட், அவங்க வந்து இதை உறுதிப்படுத்தணும், ப்ராகிபிஷன் ஆஃப் மைனிங் மைக்ரோ லெவல்லையும் பண்ணக்கூடாது, என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் என்வாயர்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ணணும், யூனிஃபார்ம் டெஃபினிஷன் ஒன்று க்ரியேட் பண்ணால், அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆரவல்லியோட ரேஞ்ச் வந்து 100 மீட்டர்ஸுக்கு மேலே எங்கே இருந்தாலும் சரி that will be treated as ஆரவல்லி மவுண்டன். ஸோ இங்கே வந்து யூனிஃபார்ம் டெஃபினிஷன் ஃபார் ஆரவல்லி, கம்மியாக இருக்குன்னு அந்த ஏரியாஸை வந்து மைனிங் ஆக்டிவிட்டி, அது மலை பகுதி இல்லை, ஆனால் டைசெக்டட் மவுண்டன், தொடர் மலை கிடையாது அப்படின்றப்போ அந்த ஏரியாஸ் வந்து ஒரு 1100 மீட்டர்ஸ் இருக்குனால அந்த ஏரியா வில் பி ட்ரீட்டட் அஸ், ஆனால் ஆரவல்லியோட பகுதிகள் எல்லாமே 100 மீட்டர்ஸுக்கு கீழே இருக்குன்றாங்க. ஸோ அதுவும் ப்ராப்ளமாக சொல்லப்படுது. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கீழே இந்த ஏரியாஸ் எல்லாமே உடைக்கப்படலாம், மைனிங் பண்ணப்படலாம் அப்படின்றது. ஒன்லி 8.8% வில் கம் அண்டர் திஸ் 100 மீட்டர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி. புரியுதா? தென்
ஸோ இது வந்து அப்புறம் தெர் இஸ் அ க்ரீன் வால் இது சுப்ரீம் கோர்ட் இப்போ கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். யூனிஃபார்ம் கைட்லைன்ஸ், தட் இஸ் 100 மீட்டர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகள்னாலே ஆரவல்லி அது ட்ரீட் பண்ணப்படணும். அந்த ஏரியாவில் ஒரு மேடு இருக்குன்னாலும் இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அன் ஆரவல்லி ஏரியா அப்படின்றது, அதை வந்து உடைக்கக்கூடாது அப்படின்றது. க்ரீன் வால் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி போட்டது ஆஃப்ரிக்காவில் போட்ட க்ரீன் வால் ப்ராஜெக்ட்டுக்கு ஈக்குவலண்ட் சஹேல் ஏரியா, அந்த சஹாரா பாலைவனத்துக்கும் நார்மல் ஃபாரஸ்ட் ஏரியா சவானா ஃபாரஸ்ட்டுக்கு இடப்பட்ட பகுதி, அந்த ஏரியா வந்து ரொம்ப டிரான்சிஷன் ஆகிட்டு இருந்துச்சு டெசர்ட்டாக. ஸோ அதை தடுக்கிறதுக்காக சஹேல் ரீஜனை வந்து என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு க்ரீன் வால் அப்படின்னா ஒரு காடு உருவாக்கணும் ஆஃப்ரிக்காவோட மொத்த இதுலேயும். அதே மாதிரி இங்கே இப்போ பிளான் பண்ணியிருக்கான், பிளான் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. 2016 டைமில் இது வந்துச்சு, ஆரவல்லி க்ரீன் வால் ப்ராஜெக்ட். இது அதுக்கு முன்னாடி வந்து 2025 இட் வாஸ் மென்ஷன்ட் இயர் லைக் 25. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் போர்பந்தர்லேருந்து பானிபட் வரைக்கும் வந்து ட்ரீ கவரை க்ரியேட் பண்ணுறது. அந்த ட்ரீ கவரை க்ரியேட் பண்ணால் ஆரவல்லி வில் பி ப்ரொடெக்டட். அப்புறம் டெசர்டிஃபிகேஷன் நம்ம தடுக்க முடியும். ஸோ பயோடைவர்சிட்டி இங்கே ப்ரொடெக்ட் ஆகும். ஸோ தட்ஸ் அ ஐடியா அபவுட் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ தட்ஸ் ஆல். The next article related to the Chana boy. Chana, the fish, show the fish. It's a snake-headed fish. இது வந்து மெகாலயாவில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் ஸ்னேக் ஹெட்டட் ஃபிஷஸ் இருக்கும். அதில் இதோட ஃபேமிலி வந்து குச்சா குரூப் அப்படின்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் 26 செனா ஃபேமிலி ஃபிஷஸ் வேர் ஐடென்டிஃபைட் இந்த கேட்டகரியில். இப்போ புதுசு வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். இட் வாஸ் நேம்ட் அஸ் செனா பாய் அப்படின்றது. பாய் அப்படின்னா இந்த பீப்புள் ஆஃப் காசியில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி பீப்புளோட நேம் அப்படின்னு சொல்லப்படுது, இனம். சரியா? ஸோ தேட்ஸ் அபவுட் த ஃபிஷ் நேம். படிச்சுக்கோங்க, சில டைம் கேட்பாங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி சாந்தி பில். ஸோ சாந்தின்னு எழுதிட்டு ஃபுல் ஃபார்ம் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா பில். அப்படின்னா நியூக்ளியர் இன்றைக்கி நம்ம ப்ரைவேட்டுக்கு கிடையாது. அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962 இஸ் த ஓல்டஸ்ட் ஆக்ட். அந்த ஆக்ட் படி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே. அதை மேனேஜ் பண்ணுறது, அது எந்த சப்ஜெக்டில் வருது அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ அண்டர் தி சென்ட்ரல் லிஸ்ட்டில், யூனியன் லிஸ்ட்டில் தான் வரும். அது சட்டம் ஏற்றக்கூடிய, அதை ரெகுலேட் பண்ணக்கூடிய. தெர் இஸ் அன் ஏஆர்பி ஆல்சோ கிரியேட், அட்டாமிக் ரெகுலேட்டரி போர்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது அவங்க தான் அதை இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ண முடியும். அதுவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே வரும். இந்த ஆக்டை ரெகுலேட் பண்ணுறது அவங்க தான். தட்ஸ் அ ஐரணி. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில், சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அட்வான்ஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ஜி நரேகா டிஸ்கஷனில் இருக்குது. அது முடிஞ்சப்பறம் இது வந்து டிஸ்கஷனுக்கு வரும். 100 ஜிகாவாட்டுக்கான நியூக்ளியர் எனர்ஜி நம்மளோட டார்கெட் 2047. நியூக்ளியர் எனர்ஜியோட ஒரே ப்ளஸ் என்ன அப்படின்னா க்ரீன் எனர்ஜி, நோ பொல்யூஷன். க்ரீன்ன்றது எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சுன்னா க்ரீன் கிடையாது, அதர்வைஸ் இட் வில் பி க்ரீன். 2047க்குள்ளாடி 100 ஜிகாவாட்டுக்கான எனர்ஜி வந்து நியூக்ளியர்லேருந்து க்ரியேட் பண்ணணும். அதான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரைவேட் பீப்புளை வந்து இப்போ ஆக்சஸ் பண்ணுறாங்க. ப்ரைவேட் கேன் இன்வெஸ்ட் இன் நியூக்ளியர் எனர்ஜி. இது வரைக்கும் ப்ரைவேட் வந்து அணு உலைகளெல்லாம் வைக்க முடியாது, இனிமேல் அவங்க வைக்கலாம். ரினியூவபிள் எனர்ஜியோட டார்கெட் நம்ம 2047க்குள்ளாடி 500 ஜிகாவாட் வந்து டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி. ஆனால் இந்தியாவில் நம்மளோட ஸ்டேட்டஸை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபாசில் ஃபியூயல் பேஸ்ட் எனர்ஜி நம்ம ரீசெண்டாக கூட பார்த்தோம். ஃபாசில் ஃபியூயல் பேஸ் தான் நம்ம வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 49% மேலே நம்மளோட எலக்ட்ரிசிட்டி கம்மிங் ஃப்ரம் தி ஃபாசில் தெர்மல். சோலார் இதெல்லாமே வந்து நிரந்தரம் கிடையாது. சோலாராக இருக்கட்டும், விண்டாக இருக்கட்டும். விண்ட் இல்லை அப்படின்னா இருக்காது. அது மாதிரி தண்ணி, ஹைட்ரோ, அதுவும் வந்து தண்ணி இல்லை, அப்படி மழை இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு அது கம்மியாக ஆரம்பிக்கும். இந்தியா பொறுத்த வரைக்கும் 25 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆர் தேர். 7 இது கூடங்குளம் மாதிரியான ப்ராஜெக்ட்ஸில் இப்போ ஏரியாஸில் பண்ணிகிட்ருக்கோம். 25 ரியாக்டர்ஸ். அதுலேருந்து நம்ம தயாரிக்கக்கூடியது 8880 மெகாவாட். இப்போ நம்ம தயாரிக்கக்கூடிய, இன்னும் பீக்குக்கு போகல, 8780 மெகாவாட் தான் தயாரிச்சிட்ருக்கோம். இதோட கான்ட்ரிபியூஷன் டு தி எலக்ட்ரிசிட்டி எடுத்துனா ஒன்லி 3%. ஸோ இதை அதிகப்படுத்துகிறதா இந்த பில்லு கொண்டு வந்திருக்காங்க. ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் வந்து உருவாக்குறதுக்காக.
100 gigawatt நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 2047. இப்போ இந்த பில்லில் என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அட்டாமிக் எனர்ஜி அண்ட் சிவில் நியூக்ளியர் லயபிலிட்டி ஆக்ட், இந்த 2 ஆக்டையும் இப்போ வந்து இது மாற்றுது. நம்ம ரீசெண்டாக சொன்னோம். ஸோ அதை அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் த பவர் டு கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட். இந்த ஆக்ட் மூலமாக கிடைக்குது, சாந்தி பில் மூலமாக. 49% ப்ரைவேட் கேன் பி யூட்டிலைஸ்ட், அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். எஃப்டிஐ இஸ் அலோட், அது எவ்வளோ அப்படின்றது த்ரூ ஜாயின்ட் வெஞ்சர் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றது சொல்லலை. ரிஸ்க் இஸ் ஷேர், முன்னாடி ரிஸ்க் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ என்பிசிஏல இப்போ கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டில் ஏதாவது லீக்கேஜ், அங்கே ஏதாவது டேமேஜ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கான இழப்பீடுகளை என்பிசிஏயில் பே பண்ணுவாங்க. பே பண்ணி முடித்ததுக்கு பிறகு தே வில் கிளைம் ஃப்ரம் தி யாருக்கிட்டன்னா சப்ளையர். இந்த நியூக்ளியர் ப்ராடக்ட்ஸ் இந்த கூடங்குளத்தில் இன்ஸ்டால் பண்ணது ரஷ்யாவோட டெக்னாலஜி. ஸோ அதனால தான் ரஷ்யா மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இதில். யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலை. அதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள், தோஷிபா வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் விட்ரா பண்ணிட்டாங்க இந்த கிளெண்டா பில்னால், நியூக்ளியர் லயபிலிட்டி பில். ஸோ அதை வந்து இப்போ மாற்றிருக்காங்க. இப்போ டேமேஜ் வந்து முன்னாடி என்பிசிஏல் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தே வில் கிளைம் ஃப்ரம் தி சப்ளையர். சப்ளையர்னா அந்த கண்ட்ரி, எந்த கண்ட்ரி டெக்னாலஜி ஷேர் பண்ணுறாங்களோ, தோஷிபா நிறுவனம்னா தோஷிபா நிறுவனம் நீட் டு பே இட் பேக். அதுக்கு வந்து லிமிட்டு கிடையாது. இப்போ கேரண்டி நம்ம கொடுக்குறாங்க ஒரு பொருளுக்கு அப்படின்னா 5 வருஷம் 10 வருஷம் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே ஏதாவது ரிஸ்க் வந்துச்சுன்னா அந்த கன்சியூமர் யார் வாங்கினாங்களோ அவங்க தான் பொறுப்பு. ஆனால் இதுக்கு வந்து அன்லிமிட்டட் லைபிலிட்டி. எப்போ ஆக்சிடென்ட் நடந்தாலும் நம்ம பாதுகாக்கலைன்னா கூட ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா தி சப்ளையர் நீட் டு பே. யார் இன்ஸ்டால் பண்ணாங்களோ அவங்க பே பண்ண. அதனால தான் நிறைய கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண வரல. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரிஸ்க் இஸ் ஷேர்டு. ஸோ நம்ம நாடும் அதை ஏற்றுக்கும், சப்ளையர்ஸும் யார் அதை லயபிலிட்டின்னு பார்த்து கரெக்டாக அதை ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்மால் மாடுலர் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, சின்ன ஏரியாஸ்லேயே வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி தயாரிக்க முடியும். தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ். அண்ட் தென் லோ கார்பன் ஃபுட் பிரிண்ட். இதில் இந்த பில்லு போக நியூக்ளியர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொல்யூஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. கார்பன் ஃபுட் பிரிண்ட் ரொம்ப கம்மி. எனர்ஜி செக்யூரிட்டி 100%. உங்களுக்கு இப்போ எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறது நீங்கள் ரினியூவபிள் எனர்ஜி போனீங்கன்னா தண்ணி இல்லைன்னா உங்களால் முடியாது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதில் கிடையாது. இட் வில் பி 100% கேரண்டி. ஹை எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னா கொஞ்சம் யுரேனியத்தில் யூ கேன் ப்ரொடியூஸ் ஹியூஜ். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 25 மில்லியன் டன்ஸில் யூ கேன் கிரியேட் 5 மில்லியன் டன்ஸில் 25 டன்ஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய யுரேனியத்தில் நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவலன் டு வாட் வி ஆர் கிரியேட்டிங் ஃப்ரம் தி 5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கோல்லேருந்து க்ரியேட் பண்ணுறது ஈக்குவல் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இட்ஸ் வெரி எஃபிஷியன்ட். சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டால் டிசாஸ்டர், ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா பிரச்சனை, லேக் ஆஃப் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன்ஸ், நேரோ லயபிலிட்டி, அப்புறம் அக்கௌண்டபிலிட்டியை வீக்கனிங் பண்ணுறாங்க, தளர்த்தி விடுறது. அட்டாமிக் ரெகுலேட்டரி போர்டை வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி போர்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்டில். அது ஒன்று தனியாக உருவாக்கியிருக்காங்க. ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி. ஸோ இட் மைட் பி யூஸ்ட் அஸ் அ பாம்ப் ஆல்சோ. சப்போஸ் இதை ப்ராப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா இட் கேன் பி எக்ஸ்ப்ளோடட். மெயின்டெனன்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணணும். கரெக்டாக பண்ணலைன்னா இட் வில் கிரியேட் ஹார்ம் ஃபார் த சொசைட்டி. ஸோ இதெல்லாமே ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறதுனால வரக்கூடிய பாதிப்புகளும் இருக்குது. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் இட்ஸ் அன் எக்ஸசைஸ் ரிலேட்டட் டு யுஏஇ இந்தியா டெசர்ட் சைக்ளோன். இதோட 2வது அத்தியாயம் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ யுஏஇக்கு நம்ம மிலிட்ரி போயிருக்காங்க. தட் சைட் கேம் இன் யூ. ஸோ நேம் படிச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Okay, so first question. Consider the following statements regarding the project Mausam. They already in the article, repeated twice. Okay, so nothing put article then. Nothing put a question. Project Mausam. சொல்கிறேன்ல நேற்றைக்கு போட்டுருந்துச்சு. ஓகே, லீவ் இட். ஸோ செகண்டும் அதே தான் இருக்குது. தேர்ட்லேருந்து போகும். எக்ஸசைஸ் எக்கதா இஸ் அ bilateral maritime exercise between India and which of the following country? So options are A, Bangladesh, B, Maldives, C, Seychelles. Question number 4, free trade agreement. Related to free trade agreement, statement number 1, India has achieved a high level effective
free trade agreements with utilization of rates exceeding 50%. Statement number 2, the tariff structure under the India's FTA favors value addition with domestic economy by discouraging import of finished goods. Which of the statements given above are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 5, with reference to the trade deficit and balance of trade, consider the following statements. Statement number 1, a trade deficit occurs when the total value of the import exceeds the total value of export, resulting in the negative balance of trade. Statement number 2, a country running a merchandise trade deficit cannot simultaneously have a services trade surplus. Which of the statements given above are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. So that's all. So 3 questions தான். third, fourth, fifth, first, second வந்து repeated-ஆ இருக்கு. So question number, so previous year questions answers. Question number 1 answer is C. Question number 2 answer is A. Question number 3 answer is D. Question number 4 answer is A. Question number 5 answer is B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.